இந்த வீடியோ வந்து புலம்பெயர்ந்த உறவுகள் இலங்கை ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து புலம்பெயர்ந்த உறவுகளாக அங்க ஒரு 6 வேளை ஒரு 7 வேளை ஒரு நாளைக்கு செஞ்சு அதன் மூலம் காசு உழைச்சு ரத்தம் வியர்வை அதெல்லாம் சிந்தி இன்னொரு பக்கம் பெத்த தாய் தந்தையை விட்டு ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு தேசத்தில் கட்டின மனைவி பிள்ளைகளை விட்டு இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு நாள் நாங்களும் நம்ம குடும்பத்தோட நம்ம நாட்டில் நம்ம ஊரில் இருப்போம் என்ற ஒரு பெரியதொரு கனவோட இருக்கிற உறவுகள், அம்மா அப்பா அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி, எந்த வயசுல நீங்க இருக்கீங்க, தாத்தா பாட்டி எல்லாருக்குமான இந்த ஒரு வீடியோ. நீங்க வந்து 70 வயசுலையும் சரி 80 வயசுலையும் சரி வெளிநாட்டில் உழைக்கிற பல பேர் எனக்கு தெரியும். ஆனா அப்படி உழைக்கிறவர்கள் வந்து ஒரு நபருக்கு தவறாம திரள் நிதி இவர் வந்து எங்களுக்கு நல்லது பண்ணுவாரு அப்படின்ற இதில் காசை எனக்கு தெரிஞ்சு, அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சோசியல் மீடியாவில் பெரும் தலைவர்கள் இருந்து பெரிய பத்திரிகை நண்பர்கள் இருந்து பெரிய நியூஸ் சேனல்கள் இருந்து சாதாரண அடித்தட்டு மக்கள் இருந்து என்னுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்கள் இருந்து 2017 நான் கேள்விப்பட்டு கொண்டு வர்றேன். புலம்பெயர்ந்த உறவுகள் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து வெளிநாடுகளில் இருக்க புலம்பெயர்ந்த உறவுகளோட பணத்துக்காகவும் காசுக்காகவும் தான் சீமான் அண்ணா அவர்கள் சில விடயங்கள் பண்றாரு. அதுலயும் முக்கியமா மதிப்புக்குரிய தலைவர் அவர்களுடைய படங்களையும் சரி தலைவரோட பேரையும் சரி அந்த மக்களோட போராட்டங்கள் அழுகைகள் கண்ணீர்கள் எல்லாத்தையுமே வந்து சீமான் அண்ணா அவர்கள் வந்து அந்த காசுக்காகவும் தன்னுடைய தேவைக்காகவும் தான் வந்து பயன்படுத்துறாங்க அப்படி என்பதை 2017 இருந்து நான் வந்து காதால கேட்டுக்கொண்டிருக்கேன். சில பேர் சில விடயங்களை காமிச்சும் இருக்காங்க. சரியா, அது ஒரு பக்கம் இருக்கு. அது இப்ப பேசும் பொருளா வந்திருக்கு. இதை பற்றி நானும் ஒரு வீடியோ வந்து இதற்கு முதல் போட்டிருக்கேன். ஆனா இன்று சீமான் அண்ணா அவர்கள் சார்பில் செய்யப்பட்ட மிகப்பெரிய கொடூரமான ஒரு விடயம் வந்து அது வந்து பல விடயங்களை கேள்விக்குறியாக்கி இருக்கு. அவருடைய ரவுடித்தனம், ஒரு குடும்பத்துல போய் இந்த சீமான் அண்ணா அவர்களுடைய பெரியதொரு ஆதரவாளரா இருக்கிறவர், ஒரு வலக்கை லெஃப்ட் ஹை அப்படின்னு இருக்கிற ஒரு பெரிய பாடி பில்டர், அவருடைய பேர் ராஜபோகன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அவர் வந்து பேக்குக்குள்ள அருவால வச்சு போட்டு அந்த குடும்பத்துல போய் அவங்களுடைய அப்பா அம்மா பாட்டி அவங்களுடைய பிள்ளை மனைவி இப்படி அத்தனை பேரையும் அடிச்சு ரவுடித்தனம் பண்ணியிருக்காரு. ஏன் இந்த விடயத்தை இவர் வந்து பண்ணியிருக்கார் அப்படின்னா, அந்த நெல்சன் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல இப்ப சமீபத்தில் தமிழ்நாட்டு அரசியல் அதுல நிறைய எல்லாருமே இதை பத்தி பேசி கொண்டிருந்தாங்க. அதுல இவர் வந்து சீமான் அண்ணா அவர்களுக்கு எதிராக, அதாவது தப்பான வீடியோக்கள் இல்லை கெட்ட வார்த்தைகள் இல்லை, அதாவது சீமான் அண்ணா அவர்கள் காசை வந்து வெளிநாட்டில இருந்து காசை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறேன் ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு போட்டு நிறைய பித்தலாட்டங்கள் பண்றாங்க. அவங்க இதை விட நேர்த்தியா சொல்லியிருந்தாங்க அப்படின்ற ரீதியில ஆதாரத்தோட சில விடயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து அதை பத்தி பேசி கொண்டு வந்திருக்காங்க. குற்றமுள்ள நெஞ்சுதான் குரு இருக்கும். அப்ப என்ன வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேர்ல இவருடைய சீமான் அண்ணா அவர்களுடைய லெஃப்ட் அண்ட் ரைட்டா இருக்கிறவங்கள ஒருத்தங்க அவங்க வந்து வீட்டை போயிருக்காங்க. போய் வந்து இந்த விடயத்தை பண்ணியிருக்காங்க. இதோட காணொளி, இந்த நடந்த விடயத்தோட காணொளி டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் 28,500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனல்ல அவங்க வந்து இந்த வீடியோ போட்டிருக்காங்க. டைட்டில் என்ன அப்படின்னா, சீமான் குறித்து வைரலாகும் வீடியோ அப்படின்ற ரீதியில போட்டிருக்காங்க. நான் அந்த வீடியோவை, அதாவது இந்த வீடியோல போய் இந்த பண்ண ரவுடித்தனம் அந்த கத்தியை காமிச்சேன் அந்த வீடியோக்களை வந்து நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல போடுறேன். டனிஸ் வியூ பிக் பாஸ் தமிழ் அப்படின்னு வரும். 9,000K ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. 2 இருக்கு. ஒன்று வந்து என்னுடைய பிரைவேட், இது இன்னொன்று பப்ளிக். டனிஸ் வியூ பிக் பாஸ் தமிழ் அப்படின்னு அடிச்சிங்களாலே வரும். அதில் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி போட்டு நான் அதில் போடுறேன். நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்க. இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பயம் அப்படின்றத விட, அதாவது ஒரு உண்மையை சொன்னா, அதுவும் ஒரு 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 இப்போ ஜனநாயகம் என்ன, பேசுகிற உரிமை எல்லாருக்கும் இருக்குல்ல. அப்போ எல்லா கட்சியை பற்றியுமே எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. ஆனால் இங்கே இவங்க மட்டும் என்னத்தை பண்ணுறாங்க அப்படின்னா,
ஒருத்தங்க உண்மையா பேசிட்டாங்கன்னு வைங்க, அதுலயும் முக்கியமா அந்த காசு விடயம் இருக்குல்ல, புலம்பெயர்ந்த உறவுகள்கிட்ட இருந்து வர்ற அந்த காசு, திரள் நிதி, அதுக்கு பேர் திரள் நிதியோ இன்னும் தெரியல, இப்படியான இந்த காசு விடயங்களை வந்து பேசினா அது அருகில் இருப்பவர்களா அது பேசியிருந்தாங்கன்னா இப்படியான விடயங்கள் நடக்குது. அவங்க கூட இருக்கிற பாடி பில்டர்ஸ் அனுப்பி அடிச்சு இப்படி மிரட்டுற விடயம், அவங்கள பேச விடாம பண்ற விடயங்கள் நடக்குது. அதுவே வேற தூரத்தில் இருக்கிறவங்க பேசினா அவங்கள பத்தி இப்ப சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்கள் போன்றவர்களை வச்சு, அதாவது 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனல்ல உலகமே பாக்குற மாதிரி அந்த நபர்களை பத்தி அவதூறு பரப்புறது, பொய்யான விடயங்கள் பரப்புறது. ஏன்னா அவங்க பயந்துருவாங்க, பேசாம இருந்துருவாங்க அவங்க அப்படின்ற ரீதியில. இது 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 என்ன இது இது என்ன இது 17 வருடங்களாக ஒருத்தன் தோக்குறான் அப்படின்னா என்ன காரணம் என்று யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவன் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கான் அப்படின்னு அர்த்தம். நேற்று வந்தவங்களே இவங்களை முந்துறாங்க அப்படின்னா என்ன இது, இவங்கள்ட்ட உண்மைத்தன்மை இல்லை, இவங்க ஒரு போலி முகம் போட்டிருக்காங்க அப்படி என்பதுதான். இந்த சரியா இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து நெஞ்சு பதப்பதக்குது. தலைவர் பேரு, தலைவர் படமு, அதை வச்சுக்கிட்டு இப்படி பண்றீங்களே சீமான் அண்ணா அப்படி என்பதுதான். இப்ப இந்த வீடியோவை என்னுடைய மாமா வந்து பார்த்தாங்க, மாமா பார்த்தாங்க, சித்தப்பா பார்த்தாங்க. அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கவலை, சரியா கவலை. ஏன்னா அவங்களுடைய சொந்தங்கள்ல நண்பர்கள்ல சில பேர் இவரை சீமான் அண்ணா அவர்களை வேறொரு பரிமாணத்தில் வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் தலைவர் பேரை சொல்றது, மதிப்புக்குரிய தலைவர் அவர்களுடைய பேரை சொல்றது, போட்டோவை வச்சிருக்கிறது அப்படின்னு அவங்க எங்கேயோ வச்சிருக்காங்க. ஆனா இப்படியான விடயங்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஸ்பீச்லெஸ், தே ஆர் ஸ்பீச்லெஸ், தே கான்ட் ஸ்பீக் எனி வேர்ட்ஸ். சரியா, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஐடி விங்ஸ்ன்றது பயங்கரமா இருக்கும். இவங்களுக்கு எதிராக எதுவுமே வந்து பேச முடியாது, பேசினா அது பல பேருக்கு போகவும் போகாது. அதுல இன்னொரு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, அந்த ஐடி விங்ஸுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இது ஒன்று இருக்கு. எப்படின்னா இது 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 ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விடயம். என்ன அப்படின்னா, நான் கை கால் இழந்த நான், போராட்டத்தில் கை கால் இழந்த நான், கண் இழந்த நான் வந்து இந்தியாவில் இந்த இடத்துல இருக்கிறேன், இல்லை நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன் வேற இதில், இன்று வரைக்கும் நான் சீமான் அண்ணா காசில் தான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன் அப்படின்னு ஐடி விங்ஸ், ஐடி டீமுக்கு கொடுத்து அது தவறாம எல்லா வீடியோக்களையும் அவருக்கு ஆதரவாக பேசுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அவருக்கு ஒரு நெகட்டிவிட்டியா பரப்புறவங்களா இருந்தாலும் சரி, முக்கியமாக அவரை ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்கன்னா உடனே அந்த கமெண்ட்டை பார்க்க முடியும். நிறைய ஐடிகள். அதுல ஒரு சகோதரி அவர்களுடைய அக்காவோட போட்டோ, அந்த போட்டோவை வச்சுட்டு ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு, நான் சீமான் அண்ணா, நான் வந்து இப்படி பாதிக்கப்பட்ட நான் சீமான் அண்ணா காசில் தான் நான் படிச்சு கொண்டிருக்கேன். அப்ப அந்த சகோதரியோட தோழி பார்த்துட்டு, இது உன்னோட அக்காவல்ல, உன்னோட அக்காவோட பேர் வேற இல்ல, இது என்னது வேற பேர்ல இதோ ஒன்று வந்திருக்கு அப்படின்னு. அப்ப அந்த சகோதரியோட போட்டோவை ஃபேஸ்புக்ல இருந்து எடுத்து போட்டு ஒரு ஃபேக் ஐடிக்கு பண்ணி போட்டு 2.5 வருஷமா இதை பண்ணி கொண்டிருக்காங்க. என்ன பொழப்பு இது, என்ன பொழப்பு இது? இதுக்கு மேல விட்டா நம்ம கொஞ்சம் தேவையில்லாத விடயங்கள் வந்துடும். வீடியோ பார்த்ததுல இருந்து நீங்கள் நான் சொன்ன சேனல்ல போய் பாருங்க. நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல இந்த வீடியோவை போடுறேன், சரியா? இதை பற்றி பேசலாம், ஆனால் இப்போ நான் பேசுகிற நிலைமையில இல்லை. ஆக்சுவலாக வேற வீடியோ தான் போட இருந்தேன். நான் கடவுள் செயலில் அந்த வீடியோ என்னோட கண்ணில் பட்டுச்சு.